Hi all, welcome to Star Police Academy. Number one police academy in Tamil Nadu. Daily counterparts party in USRB, TNPSC, SSC, RRB and banking. So இன்றைய நடப்பு நிகழ்வுகளை பார்க்கலாம். ஸோ இன்னைக்கு ஃபர்ஸ்ட் நியூஸ் வந்து பார்த்தீங்கன்னா எம்ஜி அண்ட் ரேகாவை பற்றி தான் கொடுத்துருக்காங்க. ஸோ மத்திய ஊரக மேம்பாட்டு அமைச்சகம் அறிவிப்பு அப்படின்னு சொல்ற நியூஸ்ல 100 நாள் வேலை திட்ட ஊதியம் வந்து உயர்த்திருக்காங்க. ஸோ எங்கெங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ ஆல் ஓவர் இந்தியாலையும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கீம் இருக்கு. ஸோ இது வந்து ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கீம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ 100 நாள் வேலை திட்டத்தில் எவ்வளோ அமௌண்ட் வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்றத பாருங்க. 319 ரூபாயா வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆகியிருக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா ஏப்ரல் 1லேருந்து அமலுக்கு வரப்போகுது அப்படின்றதை சொல்லியிருக்காங்க. மற்ற ஸ்டேட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா 4% 10% வரை உயர்த்திருக்காங்க அப்படின்ற இந்த நியூஸும் கொடுத்துருக்காங்க. நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் எவ்வளோ ரூபாய்க்கு வந்து இது உயர்ந்திருக்கு அப்படின்னா 319 ரூபாய்க்கா உயர்ந்திருக்கு. ஸோ இது வந்து நம்ம பார்க்கலாம். எலெக்ஷன்னால கூட இவங்க வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரி கூட ஒருத்தவங்க வந்து கிரிட்டிசைஸ் பண்ணுறாங்க ஆப்போசிஷன் பார்ட்டி. ஸோ அதை வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆனால் தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் எம்ஜிஎன் ரேகா ஸ்கீமுக்கு கீழே இப்போ எவ்வளோ கொடுக்குறாங்க அப்படின்னு கேட்டாங்கன்னா 319 ரூபாய். ஸோ நெக்ஸ்ட் நியூஸ் வந்து பார்த்தீங்கன்னா விவசாயம் மற்றும் கல்வி சுகாதாரத்தில் தொழில்நுட்பம் பெரும் பங்காற்றும் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ பில்கேட்ஸ் உடனான கலந்துரையாடலில் பிரதமர் மோடி அவர்கள் வந்து பேசியிருக்காங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஹெல்த்தை பற்றி பேசியிருக்காரு. சரிங்களா? ஸோ இந்த மாதிரி கோவிட் டைமில் வந்து நம்ம எப்படியெல்லாம் வந்து அஃபெக்ட் ஆனோம், அதுலேருந்து நம்ம எப்படி ரிலீவ் ஆனோம், ஸோ அதெல்லாம் பற்றி பேசியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா தரவு பாதுகாப்பு அப்படின்னு சொல்கிற இந்த டாபிக் பற்றி பேசியிருக்காங்க. அதாவது டேட்டா ப்ரொடெக்ஷன். ஸோ இந்தியா வந்து பார்த்தீங்கன்னா டேட்டா ப்ரொடெக்ஷனுக்காக வந்து எந்த ஒரு பாலிசியும் வந்து இன்ன வரையும் ரிலீஸ் பண்ணல. ஸோ அதையும் வந்து நீங்கள் பார்த்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கருப்பை வாய் புற்றுநோய் நம்ம ரீசெண்டாக கூட பார்த்துருப்போம். செர்விக்கல் கேன்சர் வந்து அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ ஒரு 2 டேஸ்க்கு முன்னாடி கூட நம்ம பார்த்துருப்போம். மார்பக புற்றுநோய் வந்து தமிழ்நாடு மற்றும் கர்நாடகா இந்த மாநிலங்கள்லாம் அதிகமாக இருக்குது அப்படின்றத பார்த்துருப்போம். அதே மாதிரி செகண்ட் மார்பக நோய்க்கு அடுத்த நோயாக வந்து எந்த கேன்சர் வந்து இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கருப்பை வாய் புற்றுநோய், அதாவது செர்விக்கல் கேன்சர் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த செர்விக்கல் கேன்சர் தான் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக இருக்குது. அதுக்கு 2022-23 அந்த டைமில் ஸோ இந்தியா வந்து ஒரு வேக்சின் வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ அந்த வேக்சினோட நேம் வந்து பார்த்தீங்கன்னா செர்விவேக் அப்படின்ற வேக்சின். சரிங்களா? ஸோ இதுவும் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கணும். ஸோ செர்விவேக் வந்து பார்த்தீங்கன்னா 2 இயர்ஸாகவே கரண்ட் அஃபேர்ஸில் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நம்ம ரீசெண்டாக கூட பார்த்துப்போம் ஒரு நியூஸில் இந்த கருப்பை வாய் புற்றுநோய் வந்து பார்த்தீங்கன்னா 9லேருந்து 14 வயசு இருக்க குழந்தைங்களுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக பாதிப்பை ஏற்படுத்துது அப்படின்றதையும் நம்ம பார்த்துருப்போம். நெக்ஸ்ட் நியூஸ் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த 25 ஆண்டுகளுக்கு இந்திய பொருளாதாரம் 8% வளரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ யார் வந்து இந்த டேட்டா வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா IMF, அதாவது இன்டர்நேஷனல் மானிட்டரி ஃபண்ட். ஸோ இந்த ஆர்கனைசேஷன் தான் வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் 25 வருஷத்துக்குள்ள ஸோ இந்திய பொருளாதாரம் வந்து பார்த்தீங்கன்னா 8% வந்து வளரும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் 25 இயர்ஸ் தான் வந்து நம்ம என்ன சொல்லுவோம்னா அமிர்த காலம் அப்படின்னு வந்து PM வந்து சொல்லியிருப்பாரு. ஸோ அதை ஞாபகம் வச்சு தான் இதை வந்து நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த 25 இயர்ஸ்க்கு நெக்ஸ்ட் 8% வந்து வளரும் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அமைச்சர் ஜெய்சங்கருடன் உக்ரைன் அமைச்சர் சந்திப்பு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 2 நாள் சுற்றுப்பயணமாக இந்தியா வந்திருக்க உக்ரைனோட வெளியுறவு அமைச்சர் டிமிட்ரோ குலேபா. ஸோ இவர் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் அவர்களை வந்து பார்த்தீங்கன்னா மீட் பண்ணியிருக்காரு. நெக்ஸ்ட் நியூஸ், நாடு முழுவதும் சி விஜில் செயலியில் இதுவரை 79,000 புகார்கள் பதிவு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் வந்து என்ன இந்த சி விஜில் ஆப் அப்படின்னா ஒன்றும் இல்லை. ஸோ எலெக்ஷன் டைமில் யாரெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கடமைகளை வந்து பார்த்தீங்கன்னா மீறி இருக்காங்களோ, ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு பர்சனும் வந்து பார்த்தீங்கன்னா எலெக்ஷனில் நிற்கிறவங்க அவங்க வந்து பேட்டி கொடுக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அமௌண்ட் வந்து கொடுக்கக்கூடாது. ஸோ அதே மாதிரி கவர்மெண்ட்டோட வெஹிக்கல்ஸ் வந்து யூஸ் பண்ணக்கூடாது. ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா எலெக்ஷனில் இருக்க ஸ்ட்ரிஞ்சன்ட் ரூல்ஸாக வந்து இருக்குது. ஸோ சரிங்களா? அதை வந்து இங்கே வந்து மீறி இருக்கிறதா வந்து பார்த்தீங்கன்னா இந்த சி விஜில் ஆப்பில் வந்து எல்லாருமே புகார் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த சி விஜில் ஆப் வந்து யாரோடது அப்படின்னு கேட்டாங்கன்னா எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியாவோடது அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் அண்ட் ஆன்சர். ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின்குள்ளே போகலாம். எந்த நிறுவனம் இந்தியாவில் உற்பத்தி மற்றும் R&Dயை மேம்படுத்த 5 ஆண்டுகளில் 8,000 கோடி ரூபாய் முதலீட்டை அறிவித்துள்ளது? ஸோ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா விப்ரோ. நெக்ஸ்ட் நியூஸ், எந்த அமைப்பு மனித மேம்பாடு நிறுவனத்துடன் கூட்டாக இந்திய வேலைவாய்ப்பு அறிக்கை 2024 வெளியிட்டது?
ஸோ வேலை வாய்ப்புனாலே யார் ஞாபகம் வருவாங்கன்னா இன்டர்நேஷனல் லேபர் யூனியன் தான் வருவாங்க. ஸோ அதுதான் வந்து சர்வதேச தொழிலாளர் அமைப்பு. நெக்ஸ்ட் நியூஸ், லோக்பாலின் புதிய நீதித்துறை உறுப்பினராக, அதாவது ஆம்புட்ஸ்மேன் அப்படின்னு சொல்லுவாங்க, பதவியேற்றவர் யார்? ஸோ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ரித்துராஜ் அவஸ்தி. ஸோ இந்த ரித்துராஜ் அவஸ்தியை வந்து இன்னொரு இதுலையும் நீங்கள் வந்து பார்த்துருக்கலாம். எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன்ல அவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ நீதித்துறை உறுப்பினராகவும் அங்கே இருந்திருப்பாரு. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, ரித்துராஜ் அவஸ்தி. நெக்ஸ்ட் நியூஸ், 2024-25 நிதியாண்டிற்கான இந்தியாவிற்கான மார்கன் ஸ்டாலின் திருத்தப்பட்ட ஜிடிபி வளர்ச்சி என்ன? ஸோ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா 6.8%. ஸோ இது வந்து ஒரு எக்கனாமிக் க்ரோத் வந்து எப்படி இருக்கு அப்படின்னு அனலைஸ் பண்ற ஒரு ஆர்கனைசேஷன். அது அந்த ஆர்கனைசேஷன் பேர் தான் வந்து பார்த்தீங்கன்னா மார்கன் ஸ்டான்லி. நெக்ஸ்ட் நியூஸ், 2வது வேலைவாய்ப்பு பணிக்குழு, அதாவது எம்ப்ளாய்மெண்ட் ஒர்க்கிங் குரூப் கூட்டம் எங்கு தொடங்கியது? ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா பிரசிலியா. நெக்ஸ்ட் நியூஸ், முதல் அணுசக்தி உச்சி மாநாடு எங்க நடைபெற்றது? ஸோ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா புருசல்ஸ். ஸோ முதல் அப்படின்னாலே அந்த நியூஸ்க்கு வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். ஸோ பார்த்து வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் நியூக்ளியர் எனர்ஜி சம்மிட் புருசல்ஸ். நெக்ஸ்ட் நியூஸ், கலைஞர் ஸ்போர்ட்ஸ் கிட் திட்டம் எப்போது தொடங்கப்பட்டது? ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா 2024. ஸோ இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஸ்கீம். ஸோ அவ்வளோதான், இதோட இன்று நடப்பு நிகழ்வுகள் நிறைவடைந்தது. நன்றி.